அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னுடைய பேர் பாக்கியலட்சுமி குப்புசுவாமி. இது என்னுடைய புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட யூடியூப் சேனல். சேனல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்புடன் பிகே. என்னுடைய நேம் தான் பாக்கியலட்சுமி குப்புசுவாமி. அதை தான் சுருக்கி பிகேன்னு வச்சுருக்கேன். எதுக்கு இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது எல்லாரும் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, இதுவும் யூடியூப் சேனலா, இவங்க என்ன புதுசாக பண்ணிட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது மைண்ட் வாய்ஸ் கேட்குது. யாருமே எதுவுமே புதுசாக பண்ண முடியாது தான், பண்ணுறதே தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் அது ஒரு புதுவிதமான ஒரு ஆங்கிளாக இருக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயமா கூட இருக்கலாம். நான் என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நாளாக எனக்கு ஆசை சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. என்னுடைய அனுபவங்கள், இவங்க அனுபவங்களை கேட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி கிடையாது. எந்த ஒரு விஷயமுமே எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஒரு விஷயம் சொல்லும், அது கூட நம்மளுக்கு அப்படியே பயங்கரமாக உரைக்கிற மாதிரி இருக்கும். அடடா, இந்த மாதிரி நம்ம யோசிக்கவே இல்லையே, இந்த மாதிரி நமக்கு யாருமே சொன்னதே இல்லையே அப்படிலாம் தோணும். அந்த மாதிரி தான் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கும் பொழுது அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கலாம். அதே சமயத்தில் அந்த அனுபவங்களுக்கு நீங்கள் ஒரு கருத்து சொல்லும்போது அது எனக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அனுபவங்களும் ஒரு நல்ல கருத்துக்களும் ஒரு நல்ல விஷயங்களும் இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். நம்ம எல்லாரும் அன்போடு பழகலாம், நட்போடு பேசலாம். இப்படி இதுதான் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எனக்கு 60 வயசு ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வயசானவங்கெல்லாம் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்து எல்லாரும் அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்காங்கன்றத விட, சந்தோஷம் எங்கேயும் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம சந்தோஷத்தை நம்ம தான் தேடிக்கணும். நம்ம சந்தோஷத்தை வெளி ஆளுங்களால் கொடுக்க முடியாது. நமக்கு நாம தான் சந்தோஷத்தை தேடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே புரிஞ்சு இப்போ எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அது எதுவும் சொல்ல முடியாது, மறுப்புதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி தான் வயசான காலத்தில் நம்மளை எப்படி நம்ம பிஸியாக வச்சுக்கிறது, எப்படி மற்றவங்களுக்கு நம்ம பாரமாக இல்லாமல், மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் நம்மளை நாம் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம். ஒரு பிஸி ஷெட்யூல் வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். எந்த ஒரு விஷயங்களையும் மனசில் போட்டுக்காம நம்மளால நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த மாதிரியான சில அனுபவங்கள், சில கருத்துக்கள் இதெல்லாமே உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, கருத்துன்றதை விட அதுக்கு நீங்களே ஒரு சொல்யூஷன் கூட எனக்கு சொல்லலாம். இப்படிலாம் கூட அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பலாம். அந்த கேள்விக்கு எங்கிட்ட இருந்து விடை கிடைக்கலாம், இல்லை எங்கிட்ட இருக்கிற கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு விடை கிடைக்கலாம். இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? நேருக்கு நேர் பார்த்துட்டாதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கிடையாது. நம்ம ஒரு இந்த மாதிரி சேனல் மூலயமா கூட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்கலாம். அதுக்காக இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நான் கொஞ்சம் சுமாராக பாடுவேன். இந்த இசைக்கான ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்கேன். இந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப திறமசாலிகள் எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் வெளி உலகத்துக்கு தெரியாமலே இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது இல்லை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் இங்கே இருந்தேன், நான் அங்கே இருந்தேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இவங்கெல்லாம் ஏன் வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாம இருக்காங்க. இப்படியான ஒரு 2 வருஷம் என்னோட இசை பயணத்துல எனக்கு கிடைச்ச நிறைய அனுபவங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதெல்லாம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அவங்களெல்லாம் கொஞ்சம் வெளியில கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு. நம்மளோட இந்த அறிமுக வீடியோவிலேயே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். இப்போதைக்கு நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம், பழகலாம், நட்போடு இருக்கலாம். நன்றி, வணக்கம்.